ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவிருக்கிறோம். இந்த காலவெளியில் தெய்வ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு முகாந்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கூட நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஊழியர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியர்களை காற்றலாக, தம்முடைய தூதர்களை காற்றலாகவும், தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன். தம்முடைய தூதர்களை காற்றலாகவும், தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவன் அவர். இந்த நாளில் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கிறதான 38 மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 38 மாவட்டங்களில் தேவனுடைய வல்லமை ஊழியர்களுக்குள்ளாக இறங்கும்படியாக, ஊழியர்களுக்குள் ஒருமன ஐக்கியத்தை தேவன் தரும்படியாக நாம் இந்த காலவெளியில் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இல்லை கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஊழியர்களுக்காய் ஜெபிக்க எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்துவீராக. இப்படி பிரசன்னம் இப்படி ஊழியர்களோடு கூட இருக்கும்படியாக, தேவ ஆவியானர் ஊழியர்களை நடத்தும்படியாக, தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை தேவனாகிய கர்த்தர் உடைத்தெறியும்படியாய் இந்த காலவெளியில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ வழிநடத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட தேவ சமூகத்தில் நம்முடைய ஊழியர்களுக்குள்ளாக திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஊழியங்கள் எங்கே பார்த்தாலும் ஊழியத்துக்கு சில இடங்களெல்லாம், சில இடத்துல இடம் காசு கொடுத்து வாங்கின இடங்கள், ட்ரஸ்ட் மூலயமா இருக்கிற ஊழியங்கள் எல்லாமே இன்றைக்கி சில ஊழியர்கள், சில மத நபர்கள் எல்லாரும் எழும்பி ஊழியங்களை சிக்குநூறாய்க்கும்படியாக எழும்புகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும். யோபு 1:10 சொல்லுகிறது, தேவன் யோபை சுற்றிலும் வேலி அடைத்தாராம், அவன் குடும்பத்தையும் அவன் பொருளாதாரத்தையும் கர்த்தர் வேலி அடைத்தாராம். இன்றைக்கு ஊழியர்களுடைய திருச்சபைகள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடணும். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியருடைய சபைகளுக்காக, எங்கள் சபைகளுக்காக முதலாவது நாங்கள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தன் இரத்தத்தினாலே மீட்டெடுத்த சபையா. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, சங்கீதம் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபைக்காக, அவர் இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் ஒரு மாசற்ற உதிரத்தின் ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சும்மா ஒரு சாதாரணமாய் சிந்தப்படலை. அந்த இரத்தம் தன்னுடைய கிரியத்தை கொடுத்து மனவாழ்த்தியை மீட்கும்படியாக, திருச்சபைகளை மீட்கும்படியாக, திருச்சபைக்கு வருகிற மக்களை மீட்கும்படியாக தன் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கண்களும் மூடி, ஆண்டவரே உங்கள் இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளுக்காய் சிந்தினீங்கப்பா. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 74:2 சொல்லுகிறது, நீ பூர்வ காலத்தை சம்பாதித்த முது சபையும், நீர் மீட்டு கொண்ட முது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய ஆசாப்பின் சங்கீதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆசாப் ராஜா வேண்டுகிறார், ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட திருச்சபைகளுக்காக, நீர் சிந்தின இரத்தத்துக்காக பூர்வமான இருக்கிற சபைகளை நினைத்தருளும் என்று வேண்டுகிறார். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவரே அப்பா உங்க கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்களுடைய அப்பா, எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிறதான 38 மாவட்டங்களில் இருக்கிறதான திருச்சபைகள் எங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் திருச்சபைகள் மேலே வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறையா. எங்கள் திருச்சபைகளை எங்கெங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய தரிசனங்கள் ஆண்டவர் வெளிப்படுகிறதோ, அங்கே உங்களுடைய கரம் ஓங்குவதாக. வேதம் சொல்லுகிறதே, நான் உயர்த்தப்படும் போது அநேகரின் பக்கம் இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தினால் எங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய காருண்ய கரம் இறங்குவதாக, உடைய உயிர்த்தெழுந்த கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு அந்தகார கிரிகளை, பலவீனத்தின் கட்டுகளை தேவ ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறையா. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதான அந்த 38 மாநிலங்கள் அந்த மாவட்டங்களின் மேலே இருக்கிறதான ஆண்டவரே அப்பா உடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிற கரம் இறங்குவதாக. திருச்சபைகளை அங்கங்க கூடுகிறதான திருச்சபைகள், பெலோஷிப்புகள் ஆண்டவரே தேவ ஆவியானவர் தாமே ஒருமுகப்படுத்துவீராக. தேவ ஆவியின் எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. திருச்சபைகளுக்குள் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே ஒரு மனத்தை சீர்குலைக்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் இறங்குவதாக. இந்த காலவேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம். எங்க திருச்சபைகள் மேலே தேவ வல்லமை இறங்குவதாக. எங்க திருச்சபைகளை கட்டுவீராக. ஓ தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்க திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், எங்க திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா குட்டிசா வல்லமைகள், எங்க திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவர் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் உங்க தரிசனம் வெளியேறக்கூடாதபடி கட்டுகிற அந்தகார வல்லமைகள் இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம். அந்த வல்லமைகள் அழிக்கிறோம். திருச்சபைகள் கட்டப்படுவதாக. திருச்சபைகள் எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். திருச்சபைகள் தரிசனங்கள் விரிவாக்கப்படட்டும். திருச்சபைகள் மேலே தேவ ஆவியானவர் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறையா. ஓ தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தரிசனங்கள் நிறைவேறட்டும். சபை இல்லாத இடத்துல சபை உருவாக்கப்படட்டும். பாழானவைகளையும் ஆண்டவரே ஏசாயா 61:4 சொல்லுகிறதே, பாழானவைகள் பூர்வ காலம் முதல் அந்த பாழானவைகளும் நிர்மலமானவைகளையும் கட்டுவேன் என்று சொன்னீங்களே. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கட்டப்பட்ட அபிஷேகம், ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் கட்டப்பட்ட சபைகள், ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பிரதிஷ்டைகள் இன்றைக்கு இடிக்கப்படுகிறது. அந்த பிரதிஷ்டைகளை ஆண்டவரே நிர்விசாரணத்தினாலே அழிக்கப்படுகிறது. தேவ ஆவியின் இறங்குவீராகப்பா. ஓ தியாக்கதுடமா சியந்தனா தேவ வல்லமை இறங்கட்டும். எங்க திருச்சபைகள் மேலே வல்லமை இறங்குவதாக. ஓ பாழாக்க நினைக்கப்படுகிற அருவருப்புகள் நீங்கட்டும். தானியேல் தீக்கன் சொல்லுகிறாரே, பாழான அருவருப்புகள் எங்க திருச்சபைகள் மேலே எழும்புகிறதே. எல்லா அருவருப்பின் ஆவிகள் விலகட்டும். எல்லா அந்தகார கிரிகள் அழியட்டும். திருச்சபைகளுக்கு தேவ பிரசன்னம் இறங்குவதாகப்பா. தேவ வல்லமை கட்டப்படுகிற அஸ்தோத்துகளை அழிக்கிறோம். தேவ வல்லமைகளை கட்டுகிற அஸ்தோத்துகளை இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தினாலே அன்று ஒருமனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாரை கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை ஆண்டவரே எங்க திருச்சபைகள் மேலே தேவ ஆவியானவர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஊழியத்தை சாண்டவர் ஊழியத்தை கெடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை அழிந்து போவதாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக கிரியை செய்வதற்காக எல்லா ஸ்தோத்திரமனே கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 2:15 சொல்லுகிறது, பூவும் பிஞ்சுமா இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தில் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதான எல்லா கெடுக்கும்படி எழும்புகிற குள்ள நெறிகளை பிடிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குள்ள நெறிகளை பிடிக்க வேண்டுமா? சிம்சோன் தன்னுடைய நரிகளை பிடித்து கட்டி வாளையில கொளுத்தி அவனுடைய விளைச்சல்களுக்குள் அனுப்பினான். அது பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ளாக தேவனுடைய வல்லமைகள் எல்லா அந்தகார வல்லமைகளெல்லாம் அழிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பி கிரியை செய்கிறது. இன்றைக்கு குலநெறிகளை பிடிக்க வேண்டும். உன்னத பாட்டு 2:15 சொல்லுகிறது, குலநெறிகளை பிடிங்கள் என்ற வார்த்தையின்படியாய் நம்ம எல்லாம் நமக்கு ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 2:15, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குள்ள நெறிகளையும் சிறு நெறிகளையும் நாம் பிடிங்கள், நமக்கு பிடிங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்களை பூவும் பிஞ்சியமாக இருக்கிறதா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்
இந்த திருச்சபைகளுக்குள்ளாக குள்ளநெறிகள் எழும்புகிறது. சில குள்ளநெறிகள் எழும்பி பெண்கள் விஷயத்தில் மோகத்தில் அநேகர் வாழ்க்கை கெடுத்துப்படுகிறது. அஸ்திரோத்துகள் எழும்பி சிம்சோனை வசப்படுத்தின அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ளாக இந்த ஆவி செயல்படுகிறது. இந்த வல்லமைகள் எப்படியாகிலும் பிழையாம் பாலாக்குடைய உபதேசத்தின் நிமித்தமாக பிழையாம் விழுந்து போனான். அவன் விழுந்து போய் பாலாக்கு சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் பிழையாம் சொன்ன அந்த வார்த்தை நிமித்த பாலாக்கு அவன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து அழித்தான். தேவ கோபாக்கினி இஸ்ரவேல் மேல் மூண்டது. இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக தேவ கோபாக்கினி எழும்பாதபடி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு பாலாக்கினுடைய சதி திட்டங்களை அழிக்கும்படி பிழையாமை எழுப்பினது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் திருச்சபைகள் எழும்பிடாதபடி பரிசுத்தருடைய மகத்துவமான நாமத்துக்கு விரோதமாய் கலங்கம் உண்டு பண்ணுகிற அந்தகார வல்லமைகளை அழித்து போடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உள்ள கண்களை மூடி உள்ளத்தில் ஆழத்தின் ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. 2 அந்த உன்னத பாட்டு 2:15 படியாய் திராட்சை தோட்டங்களை ஆண்டவரே, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற தோட்டங்களை நாங்கள் பிடிக்கிறோம் ஆண்டவரே. அது சிறு நரிகளையும் குல நரிகளையும் குழி நரிகளையும் நாங்கள் ஆண்டவரே சிறுபிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் சபைகளை பாழாக்க எழும்புகிறதான அந்த சிறு நரிகளை குல நரிகளை நாங்கள் பிடிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாகப்பா. ஆண்டவர் எங்க வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாங்கள் பிடிக்கிறோம். அந்த வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள் அழியட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமைகள் திருச்சபைகளை பூவும் தோட்டமாக ஆண்டவரே ஏதனை போல வைத்திருக்கிறீர். ஏதனை போல தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிற திருச்சபைகளை ஆண்டவரே அழிக்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிரிகள் அழிவதாக, வல்லமைகள் அழிவதாக, பலவீனத்தின் ஆவிகள் அழிவதாக. எங்க திருச்சபைகளுக்கு விரோதமாய் கண் போடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தினாலே அவை நாங்கள் துரத்துகிறோம். வல்லமைகளை துரத்துகிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்க. ஆவியினால் ஆகுவதாக, வல்லமையினால் ஆகுவதாக என ஜெபிக்கிறோம். சேனைகளை கர்த்தர் இறங்குங்கப்பா. யாக்கோபின் தேவன் இறங்குங்கப்பா. பலவீன கட்டுகள் எல்லாம் உடையட்டும். எங்க திருச்சபைகளை மந்தாரப்படுத்துகிற ஆவிகளை அழிக்கிறோம். எங்க திருச்சபைகளை ஆண்டவரே எல்லா அஸ்திரங்களை அழிக்கிறோம். கூஷின் வல்லமைகள் அழிக்கிறோம். நிம்ரோத்தின் வல்லமைகள் அழிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் நின்ற பலத்த வேட்டைக்காரனாய் இருந்த கூஷின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கிரிகளை ஆண்டவரே கட்டுகளை இந்த காலவெளியில் உடைவதாக உடைவதாக உடைவதாக. திருச்சபைகளுக்கு விரோதமாய், திருச்சபை ஊழியர்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார ஆவிகளை, ஜனங்களை திசை திருப்புகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அந்த கிரிகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிரிகள் அழிந்து போவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பட்டணத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். எங்கள் பட்டணத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். எங்கள் பட்டணத்தில் அக்கினி இறங்கட்டும். எழுப்புதல் ஆண்டவரே தாமதிக்கிற எல்லா காரியங்களை எரித்து விடுங்கப்பா. எழுப்புதலுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக எழுப்புதல் வரக்கூடாதபடி எழும்புகிற அந்த கிரிகள் அழிவதாக ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ளாக பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தின பரிசுத்த ஆவியானவரே எழும்புவீராக. திருச்சபைகளுக்குள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆதி அப்போஸ்தல காலங்களில் எழும்பின மகிமை வெளிப்படட்டும்.
பவுலை பார்த்த உடனே அந்த உற்று பார்த்த உடனே ரட்சிப்புக்கு ஏற்ற வல்லமை வெளிப்பட்டது. மனம் திரும்புதல் உண்டாயிற்று. பவுல் பிரசங்கித்த போது அநேகர் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பினார்களே. அப்படியா எங்க வார்த்தையினாலே ஐயனா மனிதனை மனம் திரும்ப வைத்தீரே, நடக்க பண்ணினீரே. தேவ மகிமை இறங்கட்டும் ஐயா, தேவ வல்லமை இறங்குவதாக. பவுலி மூலமாய் தன்னுடைய ரட்சிப்பை ஆண்டவர் வஸ்திரத்தினாலே தேவ வல்லமை இறங்கிற்று. தேவ மகிமை ஆண்டவர் அநேகருடைய காரியங்கள் குணமாக்கப்பட்டது, விடுதலை உண்டாயிற்று. தேவ வல்லமை அப்படியாய் திருச்சபைகளுக்குள் உண்டாகும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்குள் உண்டாகட்டும் ஐயா. பவுல் ஆண்டவர் அப்பா தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு அன்று சினம் கொண்டு திரும்பினானே. குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாம் அன்று விலகினது, வல்லமைகள் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு எழும்புகிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளை, திருச்சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளை அழியட்டும். மாந்திரிக வல்லமையினால செயல்படுகிற ஊழியங்கள் அழிக்கப்படட்டும். மந்திர செயல்களினாலே திசை திருப்புகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்படுவதாக. என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பினதை செய்யும் என்று சொன்னீங்களே. உம்முடைய ஊழியர்களுக்குள், உம்முடைய தாசர்களுக்குள் நீங்க அனுப்பின வார்த்தை கிரியை செய்வதாக என ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளை கத்த இந்த காலவெளியிலே உடை தெரியும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் இறங்கட்டும் ஐயா. அற்புதங்களை கத்த அன்றே வெளியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யோபு 1:10 பொருளாதாரத்தின் மேலே ஆண்டவர், அவனுடைய அந்த வீட்டின் மேலே, அவர் சம்பத்தின் மேலே, ஆண்டவர் பிள்ளைகள் மேலே வேலை அடைத்தது போல எங்க திருச்சபைக்கு வருகிறதான மக்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, ஆண்டவர் குடும்பங்கள் மேலே, பின்மாட்டு தடைந்து போயிருக்கிற பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தை வெளியடைக்கிறோம். திரும்பவும் கட்டப்பட எழுப்பி வாங்கப்பா, அவளை கட்டுங்கப்பா, மனம் திரும்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க கிருபை தரும்படியா இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் நன்றி செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக ஊழியத்தில் தேவ ஆவியானவர் கிரியை செய்யணும். சுவிசேஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, போதகர்களுக்காக, டீச்சர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில், இந்த காலவெளியில் நம்முடைய சுவிசேஷம் தேசம் முழுவதும் பரவ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று. இன்றைக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கக்கூடாதபடி சத்துரு அழிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு பகை உண்டாக்கி அவர் தன் குதியால் நசுக்குவார். நசுக்கும்படியாய், ஊழியத்தை நசுக்கும்படியாய் சத்துரு கிரியை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானமுது சிங்காசனம், பூமி இங்க பாதப்படி என்று வேதம் அறிவிக்கிறது. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியத்துடைய தரிசனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நாட்டுகிற இடத்துல ஊழியர்கள் நிற்கக்கூடாதபடி போராடுகிற அந்தகார ஆவிகள் கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களை கர்த்தர் நாட்டுகிற ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், மிஷினரிமார்கள். ஒரு காலத்தில் மிஷினரிமார்கள் எழும்பி அநேக அர்ப்பணித்து போனாங்க. இன்னைக்கு எழும்பக்கூடாதபடி சத்துரு கட்டுகிறதை பார்க்கிறோம். அவர் பொருளாதாரத்தில் கட்டப்படுறாங்க, குடும்ப சூழ்நிலை நிபந்தத்தில் கட்டப்படுறாங்க. ஊழியம் வளரக்கூடாதபடி சில மத வெறிய நாளை எழும்புகிறாங்க. இன்றைக்கு எழும்பி நிற்கிறது நிமித்தம் ஊழியங்கள் மடங்கடிக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கினாங்களோ அவ்வளவாய் எகிப்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ, ஒடுங்கி போனார்களோ, அவ்வளமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பெருக பண்ணினார். அவர் வாழ்க்கையில் ரெகோபோத் தொடங்கினது. இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை, கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டு சபை இருக்கிற இடம் இருக்குது, கட்டுறதுக்கு பணம் இல்லை. பணம் இருக்குது, சில இடத்துல கட்ட முடியாதபடி எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்
எல்லா தேவ தரிசனத்தின்படி ஊழியங்களை விரிவாக்கி நடத்தும்படியாய், பரிசுத்த ஆவியான கிரிகளை நடப்பிக்கும்படியாய், எல்லா நுகத்தின் கட்டுகளை கர்த்தராகி ஆண்டவர் உடைத்தெறியும்படியாக இந்த காலவில் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியத்தில் தரிசன சுவிசேஷர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா சங்கீதம் 40 சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் சிந்தையுடன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் அறிவிக்கிறது. தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தீங்கு நாட்களிலே கர்த்தர் அவனை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, அதை ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனை விடுவிக்கவே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருக்குள் இருக்கிறார். எல்லாம் ஒன்று சேரும்போது அக்கினி தேசத்தில் எழும்போம். எல்லா ஊழியர்களும் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும் போது ஒரு மனம், இந்த பிரிவு அந்த பிளவு அல்ல, எல்லார்களுக்குள்ள ஒரே மனம், ஒரே கான்செப்ட், தேவ தரிசனம் நிறைவேறணும், தேவ தரிசனம் நிறைவேறணும் என்று சொல்லி இன்றைக்கு எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் சங்கீத ஆண்டவரே 40 ஆண்டவர் சொல்லப்பட்ட வாக்கின்படியாய் ஆண்டவர் உன்னிலே வாக்கின்படி சிங்க ஆண்டவர சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார் என்ற வாக்கின்படியாய் கர்த்தர் அவனை விடுவிக்கிறவரையா, தேவன் அவர்களை விடுவிக்கிறவரையா, தேவ ஆவியனை விடுவிக்கிறவர். இறங்கும்படியாய் ஜெபிக்கிறே. திகாதட மௌத்தியாக்கது நமா லகுதடமா சியாக்கரபலபலபா. தேவ வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் எல்லாம் அருந்து போவதாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியின் ஆளுகை செய்வீராக. தேவ பிரசனம் இறங்குவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி ஆவினால் லாகும் என்ற வார்த்தையின்படி ஆவினாலே என் தேசம், என்னுடைய ஊழியர்கள், எங்க பட்டணங்கள் கட்டப்படட்டும் ஐயா. இப்படி ஆவினாலே இப்படி ஊழியங்கள் கட்டப்படும்படி ஆட்சிப்பிக்கிறோம். தேவ பிரசனங்க ஊழியத்தின் மேல் இருப்பதாக. தேவ தரிசனங்க ஊழியத்தின் மேலே உண்டாவதாக. தேவ தரிசனத்தின் மேலே அன்றைய ஊழியங்கள் கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை இறங்கி அற்புதங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியை இறங்கி அற்புதங்களை கர்த்தருடைய ஆவியை செய்வீராக. நீங்க செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. நுகங்களை முறிக்கப்படட்டும். நுகங்களை முறிந்து போவதாக. நுகத்தடிகளை முறிப்பீராக. ஆண்டவரே, எங்க ஊழியர்களுக்குள்ளாக ஒரு மனதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு மன ஐக்கியத்தை தேவன் தருவீராக. சுவிசேஷத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மிஷனரிகளுக்குள் ஒரு மனம் உண்டாகட்டும். தரிசனங்கள் வெளிப்படட்டும். ஆவியானவர் தாமே தரிசனத்தை பாழாக்கி போடும்படி எழும்புகிற அந்தகார கிரிகளை கர்த்தர் ஆண்டவரே அழிந்து போகட்டும் ஐயா. உடைய கரத்தை பிடிங்கப்பா. நீங்க உங்களுடைய ஊழியர் கரத்தை பிடிங்கப்பா. ஊழியர் உங்க கரத்தை அல்ல, நீங்க அவங்க கரத்தை பிடிங்கப்பா. எந்த ஊழியர்கள் திசை திரும்பி போயிடக்கூடாது. எந்த ஊழியர்களும் உங்க தரிசனத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஊழியர்களை கத்த தாங்குவீராக. ஊழியர்கள் மேலும் உங்க தரிசனம் உண்டாவதாக. ஊழியத்தின் மேல தேவ வல்லமை இறங்கி அற்புதங்களை கத்த செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தரிசனங்கள் பெருகட்டும். தரிசனங்கள் பெருகட்டும். ஆவியான தரிசனத்தை உண்டு பண்ணுகிறவரையா. அன்று வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். முதியவர்கள் எல்லாருமே ஆண்டவரும் அற்புதங்களை அதிசயங்கள் எங்க ஊழியத்திலே உறுதுணையாய் இருப்பார்களாக. தேவ மகிமை இறங்குவதாக. தேவ மகிமை இறங்குவதாக. ஆவியான அற்புதங்களை செய்யுங்கப்பா. உடைய ஊழியர்களை கர்த்தர் அக்கினியாய் நிறுத்துங்க. உடைய ஊழியர்களை தரிசனத்திலே நிலைநிறுத்துங்கப்பா. ஊழியத்தை தகுடபடியாய் மாற்ற நினைக்கிற அந்தகார வல்லமைகள் அழியட்டும். நீதிக்கு பகஞ்சனே, கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி ஒழிய மாட்டாயோ என்ற வார்த்தையின்படி தேவ தரிசனத்துக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற நீதியின் பகஞ்சனே விலகுன பவுல் அறிந்து சத்துரை கடிந்து கொண்டது போல இன்றைக்கு நாங்களும் கடிந்து கொள்ளுகிறோம். நீதியின் பகஞ்சனே, ஊழியத்தை விட்டு விலகு. ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற நீதியின் பகஞ்சனே விலகு. சத்தியவரதாகிய கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக. சபை
சபைகளுக்குள்ளாக சபையில் உள்ள தேவ தரிசனங்கள் வெளிப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக, ஆவியானவருடைய தரிசனங்கள் நிறைவேறுவதாக, ஊழியங்கள் இல்லாத இடத்தில் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்படட்டும், கட்டுகள் உடையட்டும், ஆவியான ஆளுகை செய்வீராக. ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் அழிவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, அப்படியே செய்வதற்காய் நன்றி. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக ஊழியருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஊழியருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். நல்ல ஊழியம் செய்கிறாங்க காலத்தில். கிதியோன் என்ற ஒரு தேவ மனிதன் வேதத்தில் இருக்கிறார். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று முழக்கிடப்பட்டது. ரட்சிப்பு வந்தது. கர்த்தருடைய பட்டயத்தின் மூலியமாக அந்த பட்டணத்தில் மீரியாம் தேசத்திலையும் பெலிஸ்தே தேசத்திலையும் கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த பட்டணத்துக்குள் வந்தது. கிதியோனை கொண்டு கர்த்தர் அந்த பட்டணத்தில் மகிமையான காரியங்களை செய்தார். ஆனால் கிதியோன் செய்த ஒரு காரியம், தேசத்தின் ஒரு மூலையில் ஒரு விக்கிரத்தை சுரூபங்களை வைத்து விட்டு போயிட்டான். அது அவனுக்கு கன்னியாய் மாறினது என்று வேதம் அறிவிக்கிறது. கன்னியாய் மாறினதா. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஊழியத்தில் பிள்ளைகளுடைய நடத்துகளை கரெக்டாக இருக்கணும். ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் சவுல் தேவ தரிசனத்தின்படி ஊழியத்தை நிறுத்தப்படாதபடி ராஜாவாக இருந்த சவுல் தேவனுடைய அழைப்பில் உறுதியில்லாமல் போய்விட்டார். அதே சாமுவேலுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய தரிசனத்தின்படி ஊழிய அழகாய் நடத்தினார். சாமுவேலுடைய வார்த்தைகள் ஒன்று தரையில் விழாதபடி இருந்தது. தான் முதல் பேசலபா வரைக்கும் அவருடைய பெயர் விளங்க பண்ணினார் கர்த்தர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திருச்சபைகளில் நம்முடைய ஊழியத்துக்குள்ளே சாட்சி உண்டாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளா, நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று வேதம் அறிவிக்கிறது. ஒருவருக்கொருவர் தான் சகோதரிடத்தில் உண்மை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீ ஊழியர்களுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக இந்த கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை கட்டுகளை எல்லாம் அந்த வேலையில் உடைக்கப்படும்படியாய் எல்லா கண்களும் முடி ஜெபிக்கலாமா? எல்லா கண்களும் முடி. ஆண்டவரே, ஊழிய குடும்பங்களுக்குள்ளாக சாமுவேலுடைய பிள்ளைகள், சாமுவேல் கர்த்தரிடத்தில் அழகாய் நடத்தப்பட்டார். தன் பிள்ளைகள் முல்லை போல இருந்து விட்டாங்க. தேவனுடைய பார்வையில் முல்லை போல மாறிட்டாங்க. ஏலியுடைய பிள்ளைகளும் ஏலியும் தேவனுடைய சமூகத்தில் அழகாய் வந்து விட்டார். ஆனால் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் விட்டு விட்டார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் ஊழியத்தில் நடத்தப்படும்படியாய், ஊழியத்தில் அந்த அபிஷேகத்தில் நடத்தப்படும்படியாய், ஊழியத்தில் வருமானம் இல்லாதபடினாலும் பிழைப்பு அல்ல. இன்றைக்கு ஊழியம் பிழைப்பு அல்ல, அழைப்பு பார்த்து இன்னைக்கு வரல, பிழைப்பை பார்த்து வருகிறாங்க. பிழைப்பு அல்ல, பிழைப்பு பாதியிலே பறந்துவிடும், பணம் 10 செய்யும் என்று உலக கவிஞர்களே சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ தரிசனம் மட்டும் இருக்குமானால், பரலோக தேவனை சார்ந்திருப்போமானால், பரலோக தேவன் நம்மளை நிச்சயம் கைவிட மாட்டார். எல்லா கண்களை மூடி எல்லா ஊழியர்களுக்காக, ஊழிய குடும்பங்களுக்காக தேவைகள் ஏராளம் உண்டு. எத்தனையோ ஊழியர்கள் குடும்பங்களில் பிரிவினைகள் உண்டு பண்ணுகிற ஆவிகள், எத்தனையோ குடும்பங்கள் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் ஊழியத்தில் கிரியை செய்கிறது. அந்த ஆவியெல்லாம் அழிந்து போக முடியாது. எல்லா கண்களை முடி ஜெபிக்கலாமா? ரிபாக்கத்துடமா சியாந்தல பௌரபாக்கர பலபா. ஆண்டவரே, எங்கள் ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிதியோன் அந்த மறுபே பெர்கா, ஆண்டவரே அந்த மகனுடைய வாழ்க்கையில் கன்னியாய் மாறினது. 72 பிள்ளைகளை ஆண்டவரே சங்காரமாக்கப்பட்டார்கள், கல்லினால் மூதடிக்கப்பட்டு இறந்தார்கள் என்று ஆண்டவர் 71 பிள்ளைகள் இறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஊழியர்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் ஐயா. ரத்தம் பாதுகாப்பு இறங்கட்டும். இயேசுவின் ரத்த பாதுகாப்பின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாப்பு உண்டு பண்ணுகிற ரத்தம், ஊழியத்தை குழப்பிடம் உண்டு பண்ணுகிற அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அவைகள் அழிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறோம். வல்லமைகள் அழிந்து போவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறோம்.
இந்த காலவெளியில இயேசுவின் நாமத்தினாலே ஊழிய குடும்பங்களை கத்த பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியர் சுகத்துக்காய் பரிதபிக்கிற தேவன் ஊழிய குடும்பங்களை பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிய வயதிலும் அவன் விடாதிருப்பான் என்று சொன்னீங்க. பிள்ளைகளை கர்த்தருடைய ஞானத்தில் வளர, பிள்ளைகள் தேவ அபிஷேகத்தில் வளர, தரிசனத்தில் வளர, தேவ ஆவியான வெளிப்பாட்டில் வளர, ஆவியானவர் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, கிருபை இறங்கட்டும், அந்தகார கிரிகள் அழியட்டும், தேவ தரிசனம் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நுகத்தின் கட்டுகளை இந்த காலவெளியில ஊழிய குடும்பங்களை விட்டு விலகட்டும். பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அன்றைய பொருளாதாரத்தை ஓங்கட்டும். நல்லா படித்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு வருவார்களாக. நல்ல படித்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் வருவார்களாக. தேவ தரிசனத்தோடு கூட வெளிப்படுவதற்கு ஆண்டவரே உங்க வார்த்தைகளை ஆண்டவர்கள் வெளிப்படுத்துவதற்கு தரிசனங்கள் வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. ரேமா வார்த்தைகள் வேதத்தின் மகத்துவங்கள் அறிந்து கொள்ளட்டும், தரிசனங்கள் வெளிப்படட்டும் ஜெபிக்கிறோம். ஊழிய ஆண்டவரே குடும்பங்கள் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக காக்கப்படுவார்களாக, பாதுகாப்பு உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். அன்றைய எலிசா இடத்துல அந்த திக்கதரிசிகள் கடம்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியர்கள் கடம்பட்டார்கள். அவர்கள் கடம்பட்டது நிமித்தமாய் ஆண்டவரே அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையில பாழாய் போனது. ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகள்லாம் சிறப்பிடித்து போனார்கள் என்று எலிசாவிடத்துல புலம்பும் போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது எண்ணெய் இருந்தது. எண்ணெய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம், காண்டா மிருகத்தின் ஒத்த பலன், புதிய எண்ணெயினால் அபிஷேகத்தை தருகிறவர் உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியர்களை, குடும்பங்களை, குடும்பங்களுடைய பிள்ளைகள் மேலே தேவ அபிஷேகம் இந்த காலவெளியிலே பொழிவதாக பொழிவதாக. ஓ தேவ வல்லமை பொழியட்டும். தூடாபா கரதனமா ஷியாந்தனமா ஊழியர்கள் குடும்பங்கள் மேலே பொழியட்டும். கட்டுகள் எல்லாம் உடையட்டும். தேவ தரிசனம் வெளிப்படட்டும். ஆவியான ஆளுகை செய்வீராக. ஒரு விக்கத்தட பௌதட வலபா கரபலபா எல்லா நுகங்கள் அழிந்து போகட்டும். எல்லா நுகத்தின் வல்லமைகள் அழிந்து போவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழிய குடும்பங்களை கத்த பாதுகாத்து பொருளாதாரத்தில் ஓங்குவீராக. பொருளாதாரத்தினுடைய கரம் நீட்டப்படட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக ஊழியர்களுடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியா. ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு. சில ஊழியங்களை கிராமங்கள்லாம் நிறைய ஊழியங்கள் கட்டப்பட்டு மைக் இல்லாதபடி, ஹேம்ப் இல்லாதபடி கஷ்டப்படுற ஊழியர்காரங்க உண்டு. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு ஆம்பிள்ஃபரை கத்த தரும்படியாய், நல்ல ஒரு மைக்கு செட்டை தேவன் தரும்படியாய். சில ஊழியர்களுக்கு இடம் இருக்குது, ஆனால் கட்டுவதற்கு பணம் இல்லாதபடி இருக்குது. சில ஊழியர்களுக்கு பணம் இருக்கிறது, ஆனால் இடம் இல்லாதபடி தடைகளாக இருக்கிறது. இந்த தடைகள்லாம் கத்தர் உடைத்து அவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும்படியாய் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். கத்தர் அற்புதம் செய்யணும். தேவ ஆவியன் அற்புதம் செய்யணும். மனிதர்கள் அல்ல, தேவன் தான் அற்புதம் செய்ய போகிறார். தேவனுடைய கரம்தான், தேவனுடைய அதிசயமான கரம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சங்கீதக்காரன் தாவீது கேட்டார். இந்த நாளில் எல்லார் கண்களை மூடி அவர் சொல்லால் ஆகும், அவர் கட்டளையிட்டார் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். எரேமியா புலம்பல் சொல்லுகிறார், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். இன்றைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசுவே தன் வாய்மொழியினாலே அறிக்கிட்டு இருக்கிறார். எல்லா கண்களை மூடி இந்த காலவெளியில் ஆண்டவரே ஊழியர்களுக்குள்ளாக இந்த காரியங்களை கர்த்தர் வாசலை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா கண் மூடி. அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் சுவிசேஷ ஊழியத்தை அந்த திருச்சபையை நிறுவுகிற அப்போஸ்தலர்களை கர்த்தர் தாமே ஏற்படுத்தும். ஆண்டவரே மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆவியான ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கட்டுகளை உடைவதாக, பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக ஜெபிக்கிறோம். ஆவியான ஆளுகை செய்வீராகப்பா. ஊழியத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
ஆம்ப் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைங்க, சவுண்ட் பாக்ஸ் இல்லாத இருக்கிற பிள்ளைங்க, இடம் இருந்து பணம் ஆண்டவரே அப்பா ஊழியத்தை கட்ட முடியாத இருக்கிற தடைகளை, ஆண்டவரே எல்லாம் இருந்தும் செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால, நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளை கத்த இந்த காலவெளியிலே ஊழியர்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக எல்லா கட்டி வைக்கிற அந்தகார கட்டுகளை இந்த காலவெளியிலே உடைத்தெறிவீராக. உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக என ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும். நாம மகிமைப்படுவதாக என ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அடுத்ததாக ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருந்தாராம். பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். சபையார் கூடி ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையார் ஜெபித்தார்கள். பேதுரு கர்த்தராகிய ஆண்டவர் பேதுரை விடுதலையாக்கினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளை கர்த்தர் கட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. திருச்சபைகள் ஊழியர்களை சில கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஊழியத்துக்கு விரோதமாய் ஊழியமே இவர் மூலியமாக செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல மாந்திரீகத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஊழியர்கள் மேலே தேவ வல்லம் இறங்கும்படியாய், தேவனுடைய மகிமை இறங்கும்படியாய், தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் ஊழியத்தில் மகிமை உண்டாக்கும்படியாய், தரிசனங்கள் ஊழியத்தில் வெளிப்படும்படியாக சபையார் கூடி ஜெபித்தாங்க. கட்டுகளெல்லாம் அறுத்து கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியருடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறியணும். தேவ தரிசனத்தை தரிந்து சத்துரு எழும்பக்கூடாதபடி ஊழியர்களை மடக்க வைத்திருக்கிற கட்டப்பட்டு இருக்கிறாங்க ஊழியங்க. பண தேவை நிமித்தமாய், பொருளாதார தேவை நிமித்தமாய் ஊழியர்கள், சில ஊழியர்கள், நிறைய ஊழியர்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பண தேவைகளை சந்தித்து ஒரு அற்புதம் செய்யணும். அதே நேரத்தில் வல்லமை வரங்கள் வெளிப்படக்கூடாதபடி கட்டப்பட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய தரிசனத்தை கொண்டு வரக்கூடாதபடி கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் தரிசனங்கள் வெளிப்பட போகுது. நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக அற்புதங்களை ஊழியர்கள் மூலியமாக வெளிப்பட போகிறார். அநேக ஊழியர்களை 9 விதமான வரங்களும் கனிகளும் செயல்பட போகிறது. எல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஊழியரை கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். எல்லா கண்களை முடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் அன்பின் ஆண்டவரே, இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை கட்டுகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேவ தரிசனம் வெளிப்படட்டும் ஐயா. மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா நுகத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்புகிறோம். வேதம் சொல்லுகிறதே, சங்கீதம் 107 ஆண்டவரே 19-20 படியாய் ஆண்டவரே தன் வார்த்தை அனுப்பி அவனை குணமாக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஊழியர்களை கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறியும்படியாய் வேண்டுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரே, ஊழியர்களை கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறியும் என்ற வார்த்தையின்படியாய் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ தரிசனம் இறங்கட்டும். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறியுங்கப்பா. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவீராக. ஓ ரபாக்கத்துடமா சியாந்தனமா பிகதட பௌதுருவி ஆக்கதுடபதடபலபோ. எல்லா பலவீனங்களை கர்த்தர் முறித்து போடுங்க. எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்தை எழும்பக்கூடாதபடி சிறப்பிடிக்கிற அந்தகார ஆவியே, கட்டுகளை எடுன கட்டளிடுகிற அந்தகார வல்லமைகள் விலகட்டும். சாபத்தின் கட்டுகள் உடையட்டும். சாபத்தை ஆண்டவர் அவனை விட்டு நீங்கட்டும். தேவ தரிசனத்துக்கு விரோதமாய் கட்டுகிற எல்லா அந்தகார கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக 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 ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, கிழக்கில மேற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். உம்மிடத்திலிருந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காக ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஊழியர்களை உம்முடைய வல்லமைக்காக எழும்பக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற மடக்கப்பட்டிருக்கிற வல்லமையுள்ள ஊழியர்களை கர்த்தர் எடுத்து கொண்டு வாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள ஊழியர்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. அவர்
கட்டுகளை கர்த்தர் முறித்து போடுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்க கர்த்தரின் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66:1 படியாய், ஆண்டவரே ஏசாயா 60:1, 61:1, 2, 3 படியாய் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஊழியருக்கு உங்க பாதத்திலே உங்க சமூகத்திலே தரித்திருப்பார்களாக. தேவ வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியர்களே, தேவன் தாமே அப்பா எல்லா நுகத்தின் கட்டுகளை உடைத்து உடைய மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்குவதாக ஜெபிக்கிறையா. திகாந்தட பௌதட பாக்கரவலபா எல்லா நிமாக்கதுட மாசியாந்தன மாக்கரவலபா எல்லாம் அழிந்து போகட்டும், எல்லாம் அழிந்து போகட்டும். தேவ கிருபை ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழிய குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே முட்டை விடப்பட்டு முட்டையிலிருந்து குஞ்சு எப்படி பொறித்து வெளியே வருகிறதோ அது போல இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்கள் பொறிஞ்சி எழும்புவார்களாக, அக்கினியாய் பொறிஞ்சி எழும்புவார்களாக. ஓ, முட்டை குஞ்சிலிருந்து அன்று பொறிஞ்சி எப்படி குஞ்சு வெளியே வருகிறதோ அதை போல ஊழியர்கள் சத்துரு வல்லமையிலிருந்து தேவனுடைய மகிமையிலிருந்து வெளிப்படுவார்களாக. ஓ, சத்துரு சிம்சோனை கட்டி வைத்தானே, அந்த கட்டுகளை சிம்சோன் மேலிருந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அவன் கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போனது என்று வேதம் அறிவிக்கிறது. அப்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்கள் மேலும் ஆவி இறங்கும் போது, கர்த்தருடைய அக்கினி இறங்கும் போது எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. மகிமை உமக்கு உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய ஊழியர்களை அக்கினியாய் தம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே அக்கினியிலே வெளிப்படட்டும் என்ன ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கண்மலையை திறந்தா தண்ணீர் புறப்பட்டது போல ஆண்டவரே கண்மலையோடு கூட பேசு என்ற இடத்துல ஆண்டவரே அடித்த போது உங்களுடைய ஜனத்தின் நிமித்தம் ஆண்டவர் அற்புதங்களை நிகழ பண்ணினீரே, அதே போல நாம் ஜனத்துக்குள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இறங்குவீராக. நீ தெரிந்து கொண்டவர்களுடைய அந்த கொம்பு உயரும் என்று சொன்னீங்களே, நான் தெரிந்து கொண்ட ஆண்டவரே தண்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே 12 கோத்திரத்துடைய ஒரு கோத்திரத்துடைய கொம்புகள் அந்த துளித்ததே ஆண்டவரே, மாதுளை பழங்கள் உண்டானதே. அப்படியாய் உம்முடைய ஊழியர்களுக்குள்ளாக இந்த வல்லமைகள் வெளிப்படட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமைப்படும், நீர் கிரியை செய்யும், நாம மாத்திரம் மகிமை படுவதாக என்ன ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆளுகை செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு ஜெப குறிப்புக்காக தேவ மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்தில் அநேகர் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக ஊழியர்களுக்குள்ளாக எழும்பக்கூடாதபடி தரிசனங்களை முடக்கி வைக்கிற அந்தகார கட்டுகளை உடைக்கணும். அதே நேரத்தில் ஊழியர்கள் பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்பணும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையில் ஆவியில் அனலாயிருங்கள், அசதியாய் இராதிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியர்கள் எழும்பக்கூடாதபடி ஊழியத்தில் ஒரு மனத்தை தரணும். தேவ ஆவியான ஆதி அப்போஸ்தலருக்குள்ள ஒரு மனத்துக்காய் காத்திருந்தார்கள். 49 நாள் ஒரு மனத்துக்காய் காத்திருந்தாங்க. 50வது நாளிலே கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கினது, அவர்கள் மேலே பலமாய் இறங்கினது. அவர்களுக்குள் ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லாதபடி இருந்தாங்க. அது வரைக்கும் ஆவியானவர் அமைதியாக இருந்தார். கர்த்தராகிய தேவன் அமைதியாக இருந்தார். அவர்களுக்குள் ஒரு மன ஆவி ஏக சிந்தை ஊற்றப்படும்போது அந்த இடத்துல எழுப்புதல் உண்டு. இன்றைக்கு எழுப்புதலுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலை வரவிடக்கூடாதபடி ஊழியர்கள் ஒருமனப்பட்டுட்டா எழுப்புதல் வந்துடும் பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஊழியர்கள் ஒருமனப்படக்கூடாதபடி எழும்புகிற அந்த கட்டுகளை
கர்த்தர் உடைப்பாராக. கட்டுகளை கர்த்தர் உடைப்பாராக. இந்த பலவீனங்களை கர்த்தர் உடைப்பாராக. எல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா? இதனுடைய வல்லமை ஊழியர்களுக்குள் ஒரு மனம் உண்டாகணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டன் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வேலை ஆண்டவரே நீங்கள் நம்பி கொடுத்தீங்க. பவுல் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தில் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் எங்களை ஏற்படுத்தினீர். நாங்களோ ஊழியத்தை நிர்விசாரணமாக செய்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்ம அர்ப்பணிக்கும் போது எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவா. எங்கெல்லாம் ஒரு மனதுக்காய் ஜெபித்து ஊழியத்தில் ஒரு மனமாய் நாட்டப்படுகிறார்களோ அங்கே எழுப்புதலை கர்த்தர் நாட்டியிருக்கிறத நம் வேத வரலாறுகள் சொல்லுகிறது. வேத வரலாறுகள் வேதம் சாத்தியமாக இருக்கிறது ஒரு மனதோடு கூட செயல்படும் போது. அதான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், திரளான ஜனத்தை பார்த்து இயேசு மழங்கி இறங்கி வருகிறவர் அல்ல. 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒரு மனமாக இருக்கிற இடத்துல நான் அசைவாடுவேன், நான் இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஊழியர்கள் எழுப்புதலுக்குள் ஒரு மனதுக்குள் வரக்கூடாதபடி அவன் ஆண்டவரை காட்டுத்து கழுதை போல ஆண்டவர் கேவேறு கழுதை போல தனித்து ஆண்டவரே செய்கிற ஊழியர்களாக இராதபடி ஒரு மனதோடு கூட செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துங்கப்பா. ஓபதியா சொல்றார், எலியா இடத்துல 50 ஊழியர்களை நான் பராமரித்திருக்கிறேன் என்று சொல்லி 50 ஊழியர்கள் ஒரு மனதோடு கூட உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் இருக்கிற நம்முடைய ஊழியர்களை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால கையெடுன கட்டளிடுகிற ஊழியர்கள் மேலந்து கையடேசுவின் நாமத்தினால கட்டுகள் எல்லாம் அருந்து போவதாக. பலவீனத்தின் கட்டுகள் விடையட்டும். தரிசனத்தோடு கூட செயல்படுகிற வல்லமை தாங்கப்பா. எங்களுக்குள்ள தாங்க, எங்களுக்குள்ள தாங்க, எங்கள் ஆவி ஆத்மாக்குள்ள தாங்க. உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றணும். ராஜ்யத்து சுவிசேஷம் வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும்ப்பா. நீங்க வெளிப்படுவதற்கு நாங்கள் ஒருமனப்படாத கிருபை தாங்க. நீங்கள் வெளிப்படுவதற்கு நாங்கள் ஒருமன கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, யோவான் 17 சொன்னீங்களே, பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ற வார்த்தையின்படி அந்த ஜெபம் நிறைவேறுவதாக, அந்த ஜெபங்கள் நிறைவேறுவதாக. பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்ட ஜெபம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்ஐயா, உம்முடைய ஆண்டவரே பிதாவி சித்தம் நிறைவேறட்டும். ஊழியர்களுக்குள் ஒருமன ஆவியை தாங்க, ஏக சிந்தை தாங்க. கட்டப்பட்ட ஊழியர்களை கத்த விடுதலை ஆக்குவீராக. கட்டப்பட்ட ஊழியர்களை கத்த விடுதலை ஆக்குவீராக. ஒரு மனத்தின் ஐக்கியத்தை தாங்க. ஒரு மனதோடு கூட ஏக சந்தையோடு கூட அந்த ஏக இசையாய் இசைந்து அவருக்குள் இசைந்து கணுக்களாய் ஆண்டவரே ஒரே அவயங்களாய் இணைந்து செயல்படுகிற அபிஷேகத்தை கத்த தாங்கப்பா. ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். ராஜ்யத்தை ஆண்டவரே பலவந்த பண்ணப்படுகிறது பிடித்துக் கொள்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் பிடிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களுக்குள் ஒருமன ஆவியை கத்த தருவீராக. துடபா கரபல சந்தலபல தியாக்கரபலவா. கர்த்தருடைய மகிமை இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படுவீராக. தரிசனங்கள் வெளிப்படட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படி வேதம் அறிவிக்கிறதே. ஆண்டவரே, கடைசி நாட்களில் நியாயத்தை செய்வே சொன்னேன். வார்த்தையினாலே நியாயத்திருப்பேன். வார்த்தை என்ற பட்டயத்தினாலே நியாயத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, ஊழியர்களை ஒருமன ஆவியால் நிரப்பி செயல்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகம் வெளிப்படுவதற்காய் நன்றி. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஊழியர்களை எப்படியாய் சிறை பிடிக்கிற அந்தகார வல்லமைகள்லாம் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஜெபிக்கிறேன். ஆவியன் ஆளுகை செய்வதற்காய் நன்றி. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களுக்குள்ளாக அங்கங்கே அநேக ஊழியர்கள் வியாதினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள் குடும்பங்கள் வியாதினாலும் கண்ணீர்னாலும் போராட்டத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இனி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அநேக ஊழியர்கள் மிஷினரி நிமித்தம் மிஷினரிகள் எல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியர்களுக்குள்ளாக நிறைய சுகர் வியாதி,
பலவீனம், கேன்சர், தொண்டை கட்டு எல்லாம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள எழும்பக்கூடாதபடி கட்டி வைக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடணும். ஊழியர்களுக்குள்ளாக அந்த கிரியை செய்கிற அந்த அந்தகார வல்லமைகளெல்லாம் அழிந்து போகணும். இன்றைக்கி ஊழியத்தில் வல்லமையாய் பிரகாசித்த ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கி பலவீனத்தில், எழும்ப முடியாதபடி சோர்வில், சுகர் வியாதியில், பலவீனத்தில், மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஊழியர்களை கர்த்தருடைய இறங்கி தொடணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அவருக்காக எழும்பின பிள்ளைங்க, அவர்களுக்காக வைராக்கி கொண்ட பிள்ளைங்க, ஊழியக்காரங்க, தாசர்கள், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு எல்லாம் பலவீனத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை முடியெல்லாம் ஜெபிக்கலாமா? கடைசியாக ஜெபம். எல்லாரும் ஜெபிக்கலாம். சங்கீதம் 107 சொல்லுகிறது, சங்கீதம் 107 சொல்லுகிறது, அவர் தான் வார்த்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன் என்று. அது சங்கீதம் 105 சொல்லுகிறது. 103 சங்கீதம் 103 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வழுது திரும்ப வாழ வழுது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களை, விசாரிப்பட்டிருக்கிற ஊழியர்களை தேவனுடைய கரம் இறங்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள அந்த தரிசனங்கள் கர்த்தருடைய கரம் இறங்க முடியாது. ஜெபிக்கிறோம். அந்த தரிசனத்துக்கு விரோதமாய், அந்த கட்டுகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களுக்குள் ஒடுக்கப்படுகிற, ஒடுங்கி போகும்படி ஆண்டவர் எழும்பி நிற்கிற சரீரத்தை தொடுகிற அந்தகார ஆவியே, ஒருவேளை சரீர பலவீனத்தின் நிமித்தம் இருக்கலாம், சத்துரின் கிரிகளாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய வேலையை நாங்கள் அசுதியாய் செய்தது நிமித்தம் வருகிற இந்த பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த 3 நாங்கள் இவைகளை நிதானித்து அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயத்தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியர்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டு எழும்பக்கூடாதபடி இருக்கிற கட்டுகள் எல்லாம் சத்துருக்கிறீர்கள். ஒருவேளை நாங்கள் அசுதியாய் செய்திருந்தால் அதோடைய விளைவுகளை பலவீனம் சுமப்போமானால் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஊழியர்களாய் சமூகத்தில் தாழ்த்துகிறோம், குடும்பமாய் எங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த மொழிபெயர்ப்பு ஆண்டவரே, இந்த டிவி ஆண்டவர் மூலியமாய் பார்க்குற ஊழியர்கள், குடும்பங்கள் நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்து அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறையா. ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்டவரை யாவரையும் விடுவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியாய் ஒரு வசனம் விடுவிக்கப்படட்டும். வார்த்தை அவர்களை விடுவிக்கட்டும். வல்லமையினாலே விடுவிக்கப்படுவார்களாக. எரேமியா ஆண்டவரே 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவே சொன்னேன். சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை ஆளுகை செய்வதாக. நீர் மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததான் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த IMTVக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த IMTV கத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு தேவைகள் ஏராளம் உண்டு. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. அநேக ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த IMTVக்காய் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. இன்னும் ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்து அதில் மறைக்கப்பட்ட ஊழியர்கள்லாம் இடத்துல வந்து வெளிப்பட முடியாது. தரிசனங்கள் வெளிப்பட முடியாது. இந்த ஊழியத்தை கர்த்தர் அபிதமாய் ஆஸ்வதிக்கப்பட
இந்த ஊழியத்தை தேவைகளை சந்திக்கப்பட இந்த ஊழியத்தை ட்ரஸ்ட்டை கத்த நடத்த முடியாது. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிறதான உடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். தாசனை கத்தர் பலப்படுத்துவீராக. துடபலபாக்கர துணமான சியாந்தனமா ஊழியர்கள் மேல அவருடைய அக்கினி இறங்கட்டும். கட்டுகளை கத்தர் உடைப்பீராக. தேவ மகிமை ஊழியர்கள் மேலே தாசன் மேலே உண்டாவதற்காய் நின்று செலுத்துகிறையா. ஆவியனர் ஆளுகை செய்யும். பலவீனங்கள் எல்லாம் முறியட்டும். பரிசுத்த ஆவியனுடைய ஊழியரை இரத்தத்தினாலே தாங்குவீராக. பலவீனத்திலே பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பலவீனத்திலே பலன் உண்டாகட்டும். எல்லா நுகத்தின் கட்டுகளை கத்த உடைத்திரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஊழியத்தில் இந்த IMTயில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தில் ஸ்டாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழிய ஸ்தாபத்தில் ஆண்டவரை இருக்கிறதான ஊழியத்தில் தாங்குகிற பிள்ளைகளை, ஆண்டவரை நடத்துகிற பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அக்கினியாய் வைப்பீராக. எல்லா நுகங்கள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். தேவாவியனவர் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படுங்கப்பா. எல்லா நுகத்தடிகளை முறித்து போடுங்க. துடஹதடமா சியாக்கரபலபா. தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த மொழிபெயர்ப்பு மூலியமாய், இந்த டிவி மூலியமாய் பார்க்குற பிள்ளைகளோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. மரண கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை, வியாதியின் கூறில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவைகளுக்காய், பண நெருக்கடியில், ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிகளில் கட்டப்பட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆண்டவரே என்ன செய்வதென்று பிஸ்னஸில் லாஸ் ஆகி நிற்கிற பிள்ளைகளை, தற்கொலைதாய மிச்சம் என்று எண்ணுகிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. இரத்தத்தினாலே வேலையடைக்கரை துடபாக்கர துடமா சியாந்தலம் ஔரபாக்கர பலபா அக்கினிங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்க பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும். நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். நுகத்தின் கட்டுகளை உடைவதாக. நுகத்தின் கட்டுகளை கத்தர் உடைப்பீராக. பலவீனங்கள்லாம் மாறுவதாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தினாலே டிவி மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், அந்த திருமணம் ஆகாத இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் உண்டாகட்டும். மாந்திரிகத்தினால, செய்வினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கட்டுகள் எல்லாம் உடைவதாக. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். வியாதியின் கட்டுகள் உடையட்டும், பலவீன கட்டுகள் உடையட்டும். கேன்சர் கட்டு, கொழுப்பு கட்டி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகுவதாக. சத்துருவின் கையுடனே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறே. அந்தகார கிரிகள் அழிந்து போவதாக. பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, சுஸ்தமாகு என்று சொன்னீங்க. அப்படியா உங்க பிள்ளைகளை சுஸ்தமாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தேவையில கட்டப்பட்ட பிள்ளைகளை தேவை சந்திக்கப்படட்டும். திருமண கட்டுகள் உடைத்து அற்புதங்களை கத்த செய்வீராக, செய்வீராக, செய்வீராக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இல்லை எனது சிலுவையின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சித்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ சமாதானம் ஒவ்வொருத்தரும் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.